ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். ஒரு ஊரில் கொச்சன்னு ஐடி பசங்க வாழ்கிற ஒரு ஏரியாவில் ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்க ஒரு தெருவில் ஃப்ரைடே நைட்டு கூத்தெல்லாம் முடிஞ்சு சாட்டர்டே காலையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இது. மச்சி மொபைல் கொடு. இந்தா குடி. ஹலோ, பாலாஜி பிரியன் தான். ஏண்டா புது ஃபோன் வாங்கினாலும் வாங்கின உன் அக்கப்போர் தாங்கலடா. உனக்கு நீயே வாடா கால் பண்ணிப்ப. கால் கட் ஆயிடுச்சுடா. என்னது கட்டாச்சா? என்னன்னு பாரு. நோ பேலன்ஸா? ஆடா பாவி, உனக்கு நீயே கால் பண்ணி என் பேலன்ஸே போச்சுடா. சரி இறங்குடா, எனக்கு அர்ஜென்ட்டா வந்து நான் உச்சா போயிட்டேன். மச்சி சீக்கிரம் வாடா, நாளைக்கு இன்டர்வியூ ஷர்ட் அயன் பண்ண கொடுக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்றா, தோ வந்துடுறேன். சூப்பராக கடை, சான்ஸே இல்லை போ. ஐயோ, என் போனை ஆட்டையே போட்டாங்களே, என் போனு. எங்கடா போனீங்க டேய்? மச்சான் மொபைல் அடிச்சிட்டாங்கடா, சீக்கிரம் வாடா. என்னடா ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? மொபைல் அடிச்சிட்டாங்கடா. என்ன மச்சி சொல்ற? யார் அடிச்சது? யாரும் தெரியல மச்சி. அட பாவிங்களா, உச்சா போயிட்டு வர கேப்ல ரிச்சான மொபைல் அடிச்சிட்டாங்களா? 25,000 ரூபாய் மொபைல் போச்சுடா. அப்படிதானே போனாங்க. வா புடிச்சிடலாம், உடனே புடிச்சிடலாம். இங்க ஒருத்தர் இருக்கார் பார், அவர்கிட்ட கேட்கலாம். தம்பி ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இந்த பக்கம் பைக்ல யாராச்சும் போனாங்களா? பாத்தீங்களா? ஆமா, இந்த பக்கம் தான் 2 பேர் பைக்ல வேகமா போனாங்க. இவர் என்னோட ஃப்ரெண்டு. இவரோட புது மொபைல் அடிச்சுட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் தான் போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஜி, அவங்க போன வேகத்துக்கு என்ன எங்கே போயிருப்பாங்களே? தூரமா போயிருப்பாங்களே. மச்சி, அவன் கையில இருக்கிற ஐபோன் தான்டா. ஒருவேளை என் போனா இருந்தா? ஆடா பாவி, ஏன்டா இப்படி? அவர் திருடி இருந்தா ஏன்டா ஓடி போகாம இங்க நின்று ஃபோன் பேசிட்டு இருக்க போறாரு? ஜி, அவர் என்ன சொல்றாரு? இல்ல தம்பி, அவரோட மொபைலும் ஐபோன் தான். அதான் யோசிக்கிறாப்புல. வேணா செக் பண்ணி பாருங்க ஜி, பரவாயில்ல. சாச்சா, ஃப்ரீயா விடுங்க, சும்மா சொல்றான் அவன் வேற. வேணா ஒரு கால் பண்ணி பாருங்க. லைன் போதா பாருங்க. தோ வரேன். இதுவும் நல்ல ஐடியா தான். மச்சி, the number you are trying to reach is currently busy னு வருது மச்சி. பிஸி வருதா? நேத்தா மச்சி முன்னாடி ரீசார்ஜ் பண்ண. மச்சி, அந்த மூஞ்ச பாருடா, நீல கண்ணுடா. நமக்கு ஹெல்ப் பண்றவரு போய் இப்படி சொல்றியடா. தம்பி திருடி இருக்க மாட்டாடா. சரி வா, உன் மொபைல் அடிச்ச இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குதான்னு பாப்போம். சரி வரேன் தம்பி. சரி ஜி. ஜி, வண்டி ரெடியா? நான் திருமணம் வெயிட் பண்ணேன். பாஸ் என்னாச்சு பாஸ்? தெரியலடா, என்னாச்சு தெரியல. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. இறங்குடா. இந்நேரம் பார்த்து பைக் வர சொல்லுது. சீக்கிரம் ஜி, ஃபர்ஸ்ட் இது கிளம்பலாம். கொஞ்சம் சீக்கிரம் தள்ளுடா. யாரா வராங்களா பாரு. பாக்குறேன் ஜி. சீக்கிரம் ஹெல்மெட் ஜர்கின் எல்லாம் கழட்டு. முன்னாடி பின்னாடி இருக்கிற கச்சிஃப் அவங்க வராங்களா பாரு. போ. மொபைல் வச்சிருக்கல, அதுல இருந்து கால் பண்ணி எனக்கு கரெக்டாவே இரு. ஓகேவா? நீ அங்க போய் தெருமோன்ல சமாளி. அதுக்குள்ள நான் வண்டி ரெடி பண்ணிடுறேன். ஐயோ பாஸ், பயமா இருக்கே. மாட்டி போவோம், ட்ராக்கிங் பண்ணிடுவாங்களோ? இதோ பேர் ட்ராக் பண்றதுக்குலாம் இங்க அவ்வளவு சீன் இல்ல. ஒரு நாளைக்கு 10,000 ஃபோன் காணாம போகுது. அதெல்லாம் எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கலாம். டென்ஷன் ஆகாத, ஃப்ரீயா விடு. போ. ஓகே பாஸ், ஓகே பாஸ். போ.
சரக்கு அடிச்ச மொபைல ரோட்ல மொபைலை தொலைச்சிட்டு காட்டில் தேடிட்டு இருக்கானுங்க பாருங்க. இவா என்னடா மச்சி, நம்ம கொஞ்ச நேரம் வில்லனா நடிக்கலாமா? இது ஒன்றும் இல்லைங்க, வெள்ளிக்கிழமை வேதாளம் படம் பார்த்த எஃபெக்ட் தான். டேய் என்ன சொல்ல புரியல, இங்க வாடா. யாரா நீங்க? டேய், டேய், sorry டேய், தம்பி. டேய், mobile கொடுத்து போங்க, டேய். கஷ்டம் புரியுது. டேய், யாரா நீங்க? டேய், அட போங்க, டேய், போங்க, டேய். டேய், டேய், யாரா நீங்க? மனசை அட தளர போங்க, டேய், விடாதீங்க. mobile, டேய், டேய், mobile ஓகேவா? கொடுங்க, டேய். Da-dum.